என் பேர் பீட்டர் கேஸ்பர். நான் பம்மல் காமாஜபுரத்தை சார்ந்தவன். எனக்கு பீட்டர் ப்ளூமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு எம்சாண்ட் பிளான் இருக்குது. 2019 அந்த உரிமை பெற்று தான் நடத்திட்டுருக்கேன். என் பேர் எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸு, பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் பேரை வரி கட்டியிருக்கேன். எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. கடந்த 4 வருஷமாக அனிஸ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார்ந்த வட்டச்செயலாளர் அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. என்னை இங்கே தொழில் செய்யணும் மாமல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு 1000 வீதம் கேட்டு என்கிட்ட 10 வண்டி இருக்குது. மாதம் 3 லட்சம் கிட்ட வசூல் பண்ணுறாங்க. கடந்த 4 வருஷமாக சுமார் 75 லட்சம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கடந்த சில நாட்கள் தொழில் சரியில்லை, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் மாமல் தர முடியாது, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதுக்கு வீட்டில் மிரட்டுறாங்க. என்னங்க எங்கள் அப்பாவே கொலை, இது எங்கள் அப்பா, இது எங்கள் வேலை செய்கிற டிரைவரோட ஒய்ஃபு. வீட்டில் கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது. ஃபோனில் அசிங்கமாக திட்டாரு. இன்றைக்கி காலையில் நேற்று கேட்டாங்க. நான் 100க்கு ஃபோன் பண்ணேன், லொக்கேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எடுக்கலை. இன்றைக்கி காலையில் மறுபடியும் பிளான்ட்டை ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணன் உள்ளே இருந்தோம். அத்துமீறி அழிஞ்சு தாக்குனாங்க, கழுத்தில் அடிச்சிருக்காங்க. நான் ஏசார் நம்பர்லாம் வச்சுருக்கேன். லாரி ஓட்டது இவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. மூக்கில் குத்தி ஜிஹெச் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு புகார் கொடுக்க வந்திருக்கேன். என் புகார் மேலே நான் சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. மேற்கொண்டு அவங்க என்கிட்ட கொலை முயற்சி பண்ணி கொலை பண்ண அடிக்கடி மிரட்டுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு மிரட்டுறாங்க. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. எனக்கு அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான்.